பூஜை முடிஞ்சிருச்சு. உங்க 2 பேரோட தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்க. பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பா. சரி, இப்போ ஹோமமும் முடிஞ்சது, பூஜையும் முடிஞ்சது. நான் கிளம்புறேன். கண்ணா, என்ன சொல்ற கண்ணா? கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்ல. இல்லை, நான் அது சுமதியை விடலான்னு தான் வந்தேன். அதான் விட்டுட்டேனே. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். சரி, ஒருவேளை இருக்க விரும்பலன்னா இருக்க வேணாம். ஆனா ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு போலாம்ப்பா. அம்மா, சீக்கிரமா மாப்பிள்ளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணுமா. சரிப்பா, நான் எடுத்து வைக்கிறேன். இல்லை, நான் வீட்டுக்கே போய் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். சௌமியாவை நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அங்க அருணை நீ நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நல்லா புரியுது இல்ல? நீங்க என் கூட வாங்க. வாங்க. சுமதி, 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 உன் ப்ராப்ளம் தான் என்ன? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாரும் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருங்க. இங்க பாரு சுமதி, ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு 2 வீடு இருக்கு. ஆனா சௌமியாக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அவளை அப்படிலாம் தனியா விட முடியாது. நீங்க ஒரு விஷயம் யோசிங்க. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்ன என்னால சௌமியா இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்புறம் நீங்க நிம்மதியா இரு. நாளைக்கோ நாளானிக்கோ உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கூப்பிட்டு நான் வரேன். ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுது? என்ன பொறுத்த வரைக்கும் சௌமியாவுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கேன். அப்புறம் அவள் வாழ்க்கை முழுக்க எப்பவுமே நான் துணையா இருப்பேன். அவளை விட்டு விலகி போக மாட்டேன். என்னால் அவளை பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது. உனக்கு புரியாது சுமதி. யாருக்காகவும் நீ இப்படிலாம் இருந்திருக்க மாட்டேன். அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி திரும்பி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். கண்ணா நில்லு, நீ என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? பேசாம என் கூட வாங்க. நீ ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? என்னன்னு சொல்லு. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, அது சொல்லுங்க. அட, இப்ப எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. சௌமியா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னோட குடும்பம் அப்புறம் என்னோட உறவை காப்பாத்திக்கிறதுக்காக, சிண்டுவை காப்பாத்திக்கிறதுக்காக கோவத்துல நான் உன்னை தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன். பரவாயில்லக்கா, என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்க மன்னிப்பு கேட்க வேணாம். எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது ஏன் தெரியல, உன்னை இப்ப எனக்கு நம்பணும்னு தோணுது. நீ என்னைக்கும் இப்படியே இருப்பல்ல? நீ எப்போதும் இதே மாதிரி எனக்கு துணையா இருப்பல்ல? கண்டிப்பா. என்னம்மா நீங்க இப்படி சாரி சொல்றீங்க? வேற எப்படி சொல்லணும்? முதல்ல 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கோங்க, அப்புறமா சாரி சொல்லுங்க. ஐம் சாரி. வேற வழி இல்லாம இவகிட்ட நான் இப்படி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இல்லனா நானாவது ஒரு திருநங்கை கிட்ட பேசுறதாவது. ஏய், இப்பதான் நீங்க 2 பேரும் குட் கேர்ள். ராவியோட முகத்தை பார்த்தா இதெல்லாம் வெறும் நாடகம்னு தோணுது. சிண்டு அடம் பிடிச்சிருப்பான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக ராவி சௌமியா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு சிண்டுவை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த போன் யாரோடது?
இந்த ஃபோன் மல்லிகா அக்காவோடதாச்சு. இது கரீனா கிட்ட எப்படி வந்துச்சு? இதான் அந்த ஃபோன் இன்ஸ்பெக்டர் சார். இவங்க கிட்ட மல்லிகா அக்கா எங்கன்னு கேளுங்க. இவங்க தான் அவங்க பின்னாடியே மும்பைக்கு போனாங்க. இன்னைக்கு தான் நான் மல்லிகா அக்கா ரூமுக்கு போய் இந்த ஃபோனை பார்த்தேன் சார். இவங்க கிட்ட மல்லிகா அக்கா எங்கன்னு கேளுங்க. இந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் குரு அம்மா. இந்த வீட்டில் உள்ளவங்களோட எந்த பொருளும் எங்கே வேணாலும் கிடைக்கலாம். இது யாரோட ஃபோனோ அந்த நபர் இப்போ உங்கள் வீட்டில் இருந்து காணாமல் போயிருக்காங்க. என்ன? அது எப்படி காணாமல் போயிருக்க முடியும்? அவள் இங்கே தான் இருக்கா. அவள் தான் இந்த ஃபோனோட சொந்தக்காரி. இந்த ஃபோன் என்னோடது தான் இன்ஸ்பெக்டர் சார். இல்ல சார், இவங்க பொய் சொல்றாங்க. ஃபோன் இவங்களோடது இல்ல, மல்லிகா அக்காவோடது. இவங்க கிட்ட மல்லிகா அக்கா எங்கன்னு கேளுங்க. நான் எதுக்காக போய் சொல்லணும்? குருமா தான் சொன்னாங்கல்ல இது என்னோட ஃபோனுன்னு. ரோமா, நீ உன்னோட நம்பரை சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்களே இவ சொன்ன நம்பரை டயல் பண்ணி பாருங்க. சார் நோட் பண்ணிக்கோங்க. 9832 இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இந்த ஃபோன் யார் பேரில் இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த ஃபோன் இவங்களோடதுன்னா எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? என்னோட ஃபோன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை சரி பண்ண நான் கடையில் கொடுத்தேன். அப்போ தான் ரோமாவோட ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, இதில் ஏதாவது தப்பு இருக்கா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இந்தாங்க, இன்னைக்கு விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சு எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணனு வை, ஜெயில தூக்கி போட்டுருவேன். புரிஞ்சுதா? வாங்க வாங்க. சார் சார் நான் சொல்றதை கேளுங்க சார். நல்ல வேலை, நீ இந்த ஃபோன் எடுக்கும்போது நான் ரூமில் வச்சு பார்த்துட்டேன். அப்போவே நான் தப்பிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் என்ன ஒரு வழி பண்ணியிருப்பான். நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுப்பா, சாப்பிடு. எனக்கு இல்ல, மாப்பிளைக்கு. இப்படி வந்து போடுமா, வாமா. இல்ல, எனக்கு போதும். தண்ணி குடிங்க, இருமல் குறைஞ்சிரும். அருணை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சுமதி, ஏதாவது யோசி. இன்னைக்கு அருண் இங்கிருந்து போனா அது என்னோட மிகப்பெரிய தோல்வி ஆயிடும். என்னால தோக்க முடியாது. இல்ல, அருணை நான் போக விட மாட்டேன். ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆனா என்ன பண்றது? இவ்வளவு யோசிச்சா என்ன அர்த்தம்? அவரும் உன் புருஷன் தானே. அவர் மேல எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நீ அவரை கல்யாணம் பண்ணியிருக்க. அதனால அவரோட வாழ்க்கையில நான் என்னோட இடத்தை பிடிக்க ஏதாவது செஞ்சு ஆகணும்ல.